சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த கிராம சபை கூட்டத்தின் வாயிலாக இந்த ஊராட்சியில் என்னென்ன நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, இந்த ஊராட்சியின் வாயிலாக என்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுடைய ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் அறிக்கையாக இப்பொழுது வாசிக்க செய்தார். ஒரு நல்ல ஊராட்சி மன்ற தலைவரை பெற்றிருக்கிறீர்கள். அவருடைய காலத்தில் இந்த பகுதிக்கு தேவையான பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த கிராம சபை கூட்டத்திற்கு அனைத்து பெற்றோர்களும் பெரியவர்களும் குறிப்பாக தாய்மார்கள் நிறைய வந்திருக்கிறீங்க. அரசனுடைய திட்டங்கள் என்ன என்பதை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த திட்டத்தினுடைய பயனை நாம் அடைய வேண்டும். இல்லை என்றாலும் விவரம் தெரியாமல் இருப்பவர்களுக்கு கிராம சபா கூட்டம் அப்படின்றது நம்ம எல்லாரும் வாழ்ற இந்தியா நாட்டில் மக்களாட்சியில் மிக பெரிய மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒன்று. மக்களாட்சி அப்படின்னு நம்ம சொல்லும்போது கூட கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் அவங்களோட கிராமத்தில் என்ன நடக்குது அப்படின்றது தெரியறதுக்கும், அதே போல கிராமத்துக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்றத எடுத்து சொல்றதுக்குமாக தான் கிராம சபை கூட்டங்கள் நடைபெறணும் அப்படின்ற ஒரு பெரிய நோக்கத்துல நம்ம கான்ஸ்டியூஷன் 77-74 அமெண்ட்மெண்ட்ல இந்த உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தணும்ன்ற முடிவு செய்யும் போதும் கிராம சபை கூட்டங்களும் நடக்கணும் அப்படின்றது முடிவு செஞ்சிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துல 6 முறை கிராம சபை கூட்டங்கள் நடைபெறதா கவர்மெண்ட் திட்டமிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் எல்லா கிராம பகுதிகளிலும் இந்த கூட்டங்களானது நடைபெற்றுட்டு வந்துட்டே இருக்கு. அது என்ன சிறப்பு அப்படின்னா, கிராம சபை கூட்டத்துக்கு இப்போ எல்லா கிராம சபை கூட்டங்களிலுமே பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் அந்த ஊர்களில் உங்களை பார்த்து அவங்க டிபார்ட்மெண்ட்ஸ் மூலமாக துறைகள் மூலமாக என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க, அது நம்மளுக்கு எப்படி அதுல பயன்படலாம் அப்படின்ற விஷயங்களை எடுத்து சொல்லுவாங்க. குறிப்பா மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்து கொள்ற கூட்டத்துல மாவட்ட அளவிலான அலுவலர்கள் அனைவரும் வந்துடுறாங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குமோ அதை எடுத்து சொல்றதுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு. எம்எல்ஏ பேசும்போது சொன்ன மாதிரி பல்வேறு திட்டங்கள் மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அந்த திட்டங்களோட நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களில் மாண்பையும் மக்களாட்சியின் மீது பற்றுடைய இந்திய குடிமக்களாகிய நாம் நம்முடைய பஞ்சவர்ணம் ஆதரவால் ஓசி ஆபரேட்டர் சங்கீதா வாடா தம்பி பிடிடா அப்படியே வரிசையில போங்க. என்ன அப்படியே போங்க அப்படி போடா. கிராம சபையில் இங்கிட்டாமா அப்புறம் எடுத்துக்கலாமா அதில் எடுத்துக்கலாம். என்ன வேணும்? என்ன